தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் வேலாயுதம் என்ற ஒரு முருகன் பக்தன் இருந்தான். அவன் தினமும் காலை எழுந்தவுடன் வேல் வேல் முருகன் என்று ஜபம் செய்து அருகிலிருந்த மலைக்கோவிலுக்குச் சென்று வழிபாடு செய்வான். ஒரு நாள் அவன் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும்போது இரவு மிகவும் ஆகிவிட்டது. கிராமத்திற்குச் செல்லும் பாதை காட்டுக்குள் செல்லும் இருண்ட வழி. அந்த இரவில் வானம் மேகமூட்டமாக இருந்தது. காற்று விசித்திரமாக வீசியது. வேலாயுதம் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அவன் பின்னால் பார்த்தான். அங்கே கருப்பு நிழல் போல ஒரு அமானுஷ்ய உருவம் நின்றது. அது மெதுவாக அவன் அருகே வந்தது. வேலாயுதம் பயந்து போனான். கால்கள் நடுங்கின. அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரே ஒரு வார்த்தை வந்தது: முருகா, என்னை காப்பாற்று. அவன் கண்களை மூடி முழு மனதுடன் முருகனை அழைத்தான். அந்த கணத்தில் திடீரென்று அந்த காடு முழுவதும் ஒளி பரவியது. அவன் கண்களை திறந்தபோது ஒரு அழகான மயிலில் முருகன் தோன்றினார். கையில் ஒளிரும் வேல். முருகன் வேலை உயர்த்தி அந்த அமானுஷ்ய உருவத்தை நோக்கி வீசினார். ஒரு மின்னல் போல ஒளி பறந்தது. அந்த நிழல் உருவம் ஒரு சத்தத்துடன் மறைந்தது. வேலாயுதம் அதிசயத்தில் மண்ணில் விழுந்து வணங்கினான். முருகன் மெதுவாகச் சொன்னார்: என்னை உண்மையாய் நம்புகிற பக்தனை நான் எப்போதும் காப்பாற்றுவேன். அதற்கு பிறகு அந்த கிராமத்தில் இந்த சம்பவம் பரவியது. அந்த காடு அருகில் முருகன் கோவில் கட்டப்பட்டது. இன்றும் அந்த கிராம மக்கள் சொல்வார்கள்: உண்மையாய் முருகனை அழைத்தால் அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஓம் சரவணபவாய நமக. உங்க சிவா அருள்ஜோதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.